ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவழகன் டைரெக்ஷனில் ஆதி லட்சுமி மேனன் நடித்து வெளியான படம் தான் சப்தம். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்தம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமான ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மேம்போக்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஸ்டோரி அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காலேஜ், அந்த காலேஜில் வந்து ஒரு கொலை நடக்குது. தொடர்ந்து கொலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காதிலிருந்து ரத்தம் வர அளவுக்கு கீழே விழுந்தோ இல்லை சத்தத்தை கேட்டோ அந்த மாதிரி செத்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுறாங்க. கிளப்பிட்டு உடனே அது வந்து இதெல்லாம் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, இது வந்தனால நம்ம காலேஜ் கெட்ட பேர் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேய் இருக்குன்னு கிளப்பி விட்டுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதி வந்து மும்பையிலேருந்து வர வைக்கிறாங்க. அவர் வந்து வராரு. வந்த உடனே அவர் கூட ரெடில்கின்ஸில் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆவி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவர் வந்து ஆவிகளோட பேசுகிற ஒரு அபூர்வமான சக்தி அவர்கிட்ட இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தத்தை வச்சே அவர் வந்து ஆவிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பண்ணுவார். அதன் மூலயமா அப்புறம் அந்த ஆவிகள் எப்படி அவர்கிட்ட பேசுது, அப்புறம் அந்த 3 பேர் 4 பேர் செத்தாங்களே அதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் இந்த பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் மொத்த வித்தையும் இறக்கியிருக்காரு. அறிவழகன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா டைரக்டர் அவர் தான். இந்த படத்தினோட உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தமன், அவர் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த படத்தினோட மியூசிக் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நீட்டான ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸு மியூசிக் தான். இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குற ஒவ்வொரு சீனும் சரி, இந்த வவ்வால் கத்துற சீனும் சரி, அந்த காதுக்குள்ளே வண்டு கொடைகிற மாதிரி சீனும் சரி, அந்த டம்ளர் உழுவுறது வந்து அந்த மலைச்சாரல் கொட்டுறவர்களும் எல்லாம் மனுஷன் ஒவ்வொரு மியூசிக்கும் அப்படியே அனுபவிச்சு ருசிச்சு அப்படியே வேற லெவல் பண்ணிவிட்டு இருக்காரு இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து இவர் வாழ்நாள்லேயே இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு அதெல்லாம் வேற லெவல். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு சாதாரண தியேட்டரில் நீங்கள் பார்க்குறத விட ஒரு எஃபெக்டோட ஒரு 5.1 6 இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4K மாதிரி ஒரு தியேட்டரில் போய் ஒரு டால்பி சவுண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கதையை விட்டு தள்ளுங்க, கதையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த படத்தினோட மியூசிக் தான் முழுக்க நம்மளை அப்படியே பயமுறுத்தி அந்த அளவுக்கு நம்மளை கதையோடு ஒன்றை வைக்கலன்னா அந்த மியூசிக் பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஓரளவுக்கு செலவு பண்ணி எடுத்துருக்காங்க இந்த படத்தை. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த பின்னாடி வர அந்த பிளாஷ்பேக் கருத்துக்கள் அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியலன்னா கூட கேமியோ ரோல் 2 பேர் பண்ணிக்கிறாங்க. ஒன்று சிம்ரன், இன்னொன்று லைலா வந்து இந்த படத்தில் வெளியாக இருப்பாங்க. அவர் வந்து என்னன்னா ஒரு பாரம்பரிய ஒரு பில்டப் கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ அவர் பயங்கரமான அலைவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வில்லனுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க. அவர் வந்து சப்பையாக முடிச்சு விட்ருவாங்க அவரை. அதெல்லாம் உண்மையிலே ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயமா கிடையாது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து என்னதான் ஒரு கண்டுபிடிச்சி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதை பண்ணி இது பண்ணாலும் கூட அவருக்கு கிளைமேக்ஸ் நெருங்க அவர் என்ன பண்ணுறாரு, பண்ணதே பண்ணுறாரு, சொல்கிறாரு, லட்சுமியனோட பேசுகிறாரு, அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, சத்தத்தை கண்டுபிடிக்கிறாரு, அவ்வளோதான் அதனுடைய சாப்டர், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லட்சுமி மேனன் அவரு தெரியும் உங்களுக்கு, அவருங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரும் அதன்படி தான் செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமாக நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைலாவை நம்ம பாராட்டலாம். லைலாவை நம்மளுக்கு வந்து ஒரு சில சீன்கள் சட்டான்னு பார்த்தோன்னே நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவு ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக நல்லாவே பயன்படுத்திருக்கணும். இடைவேளைக்கு மேலேயோ இல்லை ஃபஸ்ட்டில் இருந்தோ அவங்களை வந்து ஒரு கேரக்டராகவே ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்தம் வந்து நம்மளுக்கு காதில் சப்தமாக ஒழிச்சிருக்கோம். ஆனால் மியூசிக்கு வேற லெவல், வேற ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சப்தம் வந்து பார்க்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சாதாரண தேட்டரில் பார்க்காதீங்க, ஒரு நல்ல தேட்டரை பார்த்து ஒரு சூப்பரான டிமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு தேட்டரில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே அந்தளவுக்கு ஒர்த்தான படம் இந்த மியூசிக்கில். மற்றபடி கதை இருக்கா, நம்மளுக்கு என்டர்டெயின் இருக்கா, ரெடில்கின்ஸில் காமெடி இருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் காமெடிக்கு தான் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, கதைக்கும் பஞ்சமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அபூர்வமாக ஒரு மியூசிக்கு ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு படம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மியூசிக்கு மட்டும், மற்றபடி எனக்கு சொல்ல தெரியல. இந்த படத்தை போய் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், வேறு லெவல் மிரண்டுருவீங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.